இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு வடை பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் எடுத்து 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வடிகட்டி தனியாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒவ்வொரு பூவாக எடுத்து கிரேட்டரில் நல்லா துருவிக்கங்க. கேரட் துருவி இருக்கும் இல்லையா, அதில் நல்லா துருவிக்கங்க. ரொம்ப நைஸாக துருவணும்னு அவசியம் இல்லைங்க. 1-2 பூ இருந்தாலும் கூட அது சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்படி எல்லா பூவையுமே துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேணுங்கிற அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பருப்பு வடை, உளுந்த வடை இதெல்லாம் காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ, எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 4 பூண்டு பல்லை நல்லா தட்டி நொறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை அரிசி மாவும் சேர்க்குறனால நல்ல மொறுமொறுப்பு இருக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா இதிலே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த காலிஃப்ளவர்லையும் வெங்காயத்துலையும் இருக்க ஈரமே போதுங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க, ஊற்றிடாதீங்க. இது நல்லா கையில் பிசைகிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா உருண்டையாக உருட்டி கையில் வச்சு மசால் வடை, பருப்பு வடைக்கெல்லாம் தட்டுற மாதிரி நல்லா தட்டிக்கங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வடையை போடுங்க. வடை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் வடை உள்ளேயும் வேகும், வெளியிலையும் வெந்திருக்குங்க. இல்லைன்னா வெளியில் மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் வடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. Thanks for watching.